This video is sponsored by Buymode Shopping App. Buymode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Link in my description. Check it now. காலை 9 மணி இருக்கும். மகளை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுவிட்டு வீடு திரும்பினாள் திவ்யா. அதிகாலை குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புவது என்பது பெரிய பிரச்சனை. ரோடு பிசிக்கு வீடியோ கேம் விளையாடுற மாதிரி விளையாடி பிள்ளைகளை காரோட்டி விட்டுவிட்டு வீடு வந்து சேர்வதும் அத்தோடு தானும் வேலைக்கும் போவது மாதிரி இருந்தால் பெண்கள் நிலைமையை நினைச்சு பார்த்தால் சிம்ம சொப்பனம்தான் வாழ்க்கை. லிப்டில் ஸ்விட்ச் ஆன் பண்ணி 4ஆம் மாடி பிரஸ் பண்ணி மேலே லிப்ட் ஏறுவதற்குள் 7 முறை போன் பண்ணி விட்டான் அவன். இருங்க வரேன், வந்துட்டே இருக்கேன்னு போன சொன்னாலும் கேட்காமல் சீக்கிரம் என்று பரபரத்தான் அவன். மேலே ஏறி வீடு கதவை திறக்க காத்திருந்த அவன் முகத்தில் இன்னமும் கடுகடுப்பு குறையவில்லை. சீக்கிரம் உள்ளே எடுத்து வைங்க, சிலிண்டரை வாசலில் வைத்து கொடுத்துவிட்டு ஓடிபி கேட்டான் கேஸ் சிலிண்டர் கொண்டு வந்த கனகராஜ். இருங்கண்ணா, உள்ள கொண்டு வந்து வைங்க என்றாள் திவ்யா. உள்ள வேற கொண்டாடணுமா? ஆமா, என்னை பார்த்தா 15 கிலோ சிலிண்டர் வெயிட் தூக்குற மாதிரியா இருக்கேன். உள்ளே கொண்டாங்க ப்ளீஸ். கொஞ்சம் நான் உள்ள போகக்கூடாதுன்னு ஆர்டர். எங்களை யாரும் உள்ளேயே கூப்பிட மாட்டாங்க, இங்க கூப்பிடுவீங்க. அவன் படபடப்பில் இப்போது கொஞ்சம் பயம் தெரிந்தது. ஓகே, போக்சோ பயம் போலிருக்கு. அதெல்லாம் பரவாயில்லை, நானே வெளியிலிருந்து இப்பத்தான் வந்திருக்கேன், எனக்கு மூச்சு வாங்குதே என்றாள் திவ்யா. இல்லை அதெல்லாம் முடியாது, எடுத்து வச்சுக்கோங்க. நானும் இன்னும் ஏகப்பட்ட இடம் போகணும். எல்லா வீட்லையும் நாங்களே இறக்கி வச்சு மாட்டி கொடுத்துட்டு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறது நடக்கிற காரியமா? அவன் புலம்ப. கோவிச்சுக்காதீங்க, சேர்த்து தரேன், கடிவாளம் போட கச்சிப்பானான் கனகராஜ். எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில் கஷ்டம் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் கஷ்டத்தை மறக்கடிக்கிற கடவுள் காசு தானே. காசு தான் கடவுளடா. இப்ப எல்லாரும் ஜிபேயும் ஆன்லைன் கேஸுக்கு பணம் அனுப்பிடுறதுனால காசை கண்ணாலே பார்க்க முடியலை. கேஸ் சப்ளையர்களால அடுத்தவன் காசுனாலும் அரை நாள் அது நம்ம கையில் இருந்தா ஏதோ மகாலட்சுமியே மாறல இருக்கிற மாதிரி ஒரு மவுசு தானே. சேர்த்து கொடுக்க சிரமம் மறந்தான் கனகராஜ். சிம்பிளாய் காரியம் முடித்து நிம்மதி பெருமூச்சு விட்டாள் திவ்யா.